பேரை மாற்றுறது எந்த அளவுக்கு பாதிக்கும்? பெரிய பாதிப்பு, இது பெரிய பாதக செயல். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இது மகாத்மா காந்தி படுகொலைக்கு ஈடான படுகொலை. 2வது முறை காந்தி அவர்களை கொண்டு இருக்காங்க. இது பழைய திட்டம், நாங்க அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல. நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல 4-5 விஷயத்தை சொல்றேன். நாங்க அறிமுகப்படுத்தின திட்டத்துல நாடு முழுவதும் வேலை நடக்கும். இப்ப அப்படி இல்லை. மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க. அந்த இடத்துல தான் வேலை நடக்கும். 1. 2வது, நாங்க அறிவித்த திட்டத்துல வேலை கேட்டு வேலை கொடுக்கணும். வேலை கேட்டா வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காட்டி வேலையின்மை அலவுன்ஸ் உண்டு. இப்ப அப்படி இல்லை. வேலை கொடுத்தா தான் நீங்க வேலை கேட்க முடியும். நாங்க அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன். வேலை கேட்டா கொடுக்கணும். இவங்களது சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். வேலை கொடுக்காட்டி, அந்த பகுதியை அறிவிக்காட்டி, வேலை கொடுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பட்டின்னு தான் இருக்கணும். 2. 3வது, நாங்க அறிவித்த திட்டத்துல மத்திய அரசு முழு சம்பளத்துக்கு பொறுப்பு. பொருள்கள்ல 90% மத்திய அரசுடைய பொறுப்பு, 10% தான் மாநில அரசுடைய பொறுப்பு. இப்ப அப்படி இல்லை. மொத்த செலவுல 60% தான் மத்திய அரசுடைய பொறுப்பு, 40% மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு, வருவாய் தட்டுப்பாடு, கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க. 40% மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும்? என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாநிலம் முழுவதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாசத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால இது நாங்க அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்க அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்ப யாரு கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது. இது நாங்க அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார். இது இவங்க சொந்த திட்டம். அதுல வாயில நுழையாத பேரு, யாருக்கும் பொருள் புரியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். எல்லா மொழிகளிலையும் அது மொழிபெயர்த்தா மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம். இப்ப என்ன பேரு? பி ராம்ஜி. அதுல ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை, ஏக்கு ஒரு வார்த்தை, எம்முக்கு ஒரு வார்த்தை, அவங்களுக்கே புரியாது. இதுல ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதுறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்தி பேசுற எம்பி, இந்தி மட்டும் தெரிஞ்ச எம்பி மக்கள் இதை படிச்சாங்கன்னா ஒன்றும் படிக்கவே முடியாது. ஆங்கில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஹிந்தி அல்லாத எம்பிக்கள், இந்தி அல்லாத மக்கள் இதை படிக்கலாம், ஆனா புரியாது. வி ராம்ஜினா யாருக்காவது புரியுதா? எனக்கு தெரியாது. வி ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரதமராக பேசுகிறார். இந்த மோசமான திட்டம், ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால்,
இந்த திட்டத்தை ரத்து செய்யாதீர்கள். இந்த திட்டம் என்பது காங்கிரஸ் அரசினுடைய, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய தோல்வியுடைய நினைவு சின்னமாக இருக்கும். அப்படி சொன்னார். இட் வில் பி எ மானுமெண்ட் டு யூபிஎஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னார். உங்களுடைய ஆட்சி படுதோல்வி அடைந்த ஆட்சி, அந்த படுதோல்வியுடைய நினைவு சின்னமாக இந்த திட்டம் இருந்துட்டு போகட்டும்னு சொன்னார். இப்போ 10 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்தை படுகொலை செய்து, இதில் யார் பயன்பெறாங்க? 12 கோடி மக்கள் இந்த திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. 8,60,00,000 பேர் ஜாப் கார்டு, வேலை அட்டை இருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 6 கோடி பேர் வேலை பார்த்த இடத்துல இப்போ 4 கோடி 4.5 கோடி தான் வேலை பார்க்குறாங்க. 100 நாள் இவங்க கொடுத்ததே கிடையாது. சராசரி 50 நாட்கள் தான் கொடுக்குறாங்க. சம்பள பாக்கியே 10,000 கோடி ரூபா பாக்கி இருக்கு. ஆக இந்த திட்டத்தை குலைப்பது, சிதைப்பது, புதைப்பது தான் இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. வட மாநிலங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் மீதும் கிறிஸ்தவ பொருட்களை விற்பனை செய்தவங்க மீதும் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவாங்க, ஒரு பக்கம் 11 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையில நரேந்திர மோடி கலந்து கொள்வார். இது என்ன வேடிக்கை? இதெல்லாம் நல்லவேளை மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் காலத்துல நடிச்சு நடிகர் திலகம்னு பேர் எடுத்தார். இந்த காலத்துல நடிகர் திலகம்னா பிரதம மந்திரி.